நாமத்தினால் அமைதியில் இளைப்பாறுவனவாக. ஆமென். கொண்டு உலகத்தை மீட்டி. 6ஆம் நிலை. வீரமங்கை வெரோனிகா இயேசுவின் முகத்தை துடைக்கிறார். அருள்வாக்கு. கனிவுள்ள பெண்ணுக்கு புகழ்வென்றால் இமேஜ், சாயல் என்று பொருள். என்னவோ இங்கே எருசலேம் வீதிகளில் புழுதியும் எச்சிலும் இயேசுவை சிலுவையில் அறைந்த நாள் அனுசரிப்பு சேலம் ஆத்தூர் புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் சிலுவை பவனி கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் நேரலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் பாபு நம்முடைய இணைப்பில் காத்திருக்கிறார். பாபு, வணக்கம். விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அடுத்த ராணிப்பட்டி பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் இன்று புனித வெள்ளியை முன்னிட்டு பங்கு தந்தை அருளப்பன் தலைமையில் சிலுவை பாதை பவனி வெகு விமர்சனம் நடைபெற்று வருகிறது. இந்நிகழ்ச்சியில் அன்னை ஆலயத்திலிருந்து இயேசு பெருமான் மக்களுக்கு பல்வேறு அற்புதங்களை செய்ததாகவும் அதை தடுத்திடும் வகையில் பிளாப் என்ற தலைவன் அவனுடைய ஆட்களை வைத்து சாட்டையால் அடித்தும் சித்திரவாதி செய்தும் சிலுவையில் இருந்து ரத்தம் சொட்ட சொட்ட சுமந்தவாறு முக்கிய வீதிகள் வழியாக பவனி நடைபெற்றது. இதை தத்துவமாக பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிலுவை பாதை புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்திலிருந்து தொடங்கிய நிலையில் உடையார்பாளையம் கல்லறை தோட்டம் வரை நடைபெற்றது. முன்னதாக கிறிஸ்துவர்களின் தவக்காலம் 40 நாட்கள் விபூதி பூரணங்களில் தொடங்கி ஞாயிறன்று ஈஸ்டர் பண்டிகையோடு முடிவடைந்த நிலையில் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த உயிர்நீத்த தினமான இன்று புனித வெள்ளியாக கிறிஸ்துவ மக்கள் உலகெங்கும் அனுசரிக்கப்பட்டு வருகின்றனர். இந்த புனித வெள்ளியில் 14 சிலுவைப்பாதை நிலைகளையும் இயேசு சிலுவையில் மொழிந்த 7 வார்த்தைகளையும் தியானம் செய்து அமைதி ஊர்வலமானது கல்லறை தோட்டம் வரை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்களும் பங்கேற்றனர். விவரங்களுக்கு நன்றி பாபு.